ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நெல்லிக்காய் தொக்க ஒரு வாட்டி இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதோட டேஸ்ட்டை வந்து சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அதுலேயும் குறிப்பாக தொக்கு செஞ்சு முடிச்சோன்னா அந்த கடாயில் சாதம் பரட்டி சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 கிலோ போல் சுத்தமான நாட்டு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காயை பார்த்து எடுத்துக்கோங்க. இதை வந்து ஸ்டீமரில் அப்படி இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் போல் இந்த மாதிரி பூக்க பூக்க வெந்து எடுத்துருங்க. நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா அதை கொட்டையை வந்து நீக்கிட்டு சதைப்பகுதியை வந்து துருவி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் ஒரு ட்ரில் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா கிரைனியாக அரைச்சிக்கலாம். அடுத்ததாக 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதே அளவு கடுகு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், நாட்டுப்புல் பூண்டை வந்து ஒரு 15 பல் போல் எடுத்திருக்கேன். உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி இதை சேர்த்து நல்லா சுருள வதக்கிக்கலாம். அடுத்ததாக சுருள வதங்கினதுக்கப்புறமா நம்ம நெல்லிக்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். அதாவது நல்லா சுருள வதக்கிட்டு இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்ல மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்து முடிச்சதுக்கப்புறமா நல்லா வதக்கிடுங்க. அந்த எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா வதங்கணும். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் வந்து கெட்டியாக புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ புளித்தண்ணி விட்டு அதோடய நல்லா எல்லாம் சேர்ந்து வர மாதிரி பண்ணிக்கலாம். புளித்தண்ணி விட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக உப்பு கம்மியாகும். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் ஒட்டுக்காக பெரட்டினதுக்கப்புறமா கடைசியாக ஒரு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இது வந்து அந்த உப்பு புளி காரத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம வறுத்து அரைச்சோம்லே கடுகு, வெந்தய பொடி அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரங்களில் எண்ணெய் கசிஞ்சிருக்கும். நல்ல சுருளை வதக்கினா தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் இந்த பொடியை நீங்கள் சேர்த்துக்கோங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நெல்லிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அதாவது கடாயில் நல்லா ஒட்டாமல் நல்லா அப்படியே சுருட்டி நல்லா வதங்க வந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக பதமாக வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இதாங்க அதோட பதம். இந்த பதத்தை நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறின பிறகு நீங்கள் வந்து இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஊறுகாய், இந்த தொக்கு பார்த்திங்கன்னா நாள்பட ருசி கூடுங்க. ஒரு 2 ஹவர்ஸ் அந்த கடாயிலே விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ண போகிறேன். கலர் பாருங்கள், நல்லா பிடிச்சிருக்கும், அருமையான கலர் இருக்கும். நீங்கள் காஷ்மீரி சில்லி, நார்மல் சில்லி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போடுங்க. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த டேஸ்ட், இந்த கலர், இந்த டெக்ஸ்டர் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரணும். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு கடைசியாக ஒரு 2 சொட்டு மட்டும் விளக்கெண்ணெய் விட்டு வைங்க, பூச்சி அண்டாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளைக்கு நாள்பட நல்லாயிருக்கும். இதை வந்து வெளியிலவே 15 நாள் போல் வைக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா அப் டு 3 மந்த்ஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். அருமையாக இருக்கும். பேச்சுலர்ஸ்லேருந்து ஹாஸ்டல் பசங்க வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு அப் டு 2 மந்த்ஸ் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. அவ்வளோ அழகாக இவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. மறக்காமல் அந்த கடாய் சாதம் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும்.